கூடிய விரைவில் விஜய் சாருக்கும் த்ரிஷா மேமுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போதா? பட் அவங்களுக்கும் ஒரு நட்பு இருக்குங்கிறதா சொல்கிறாங்களே தவிர இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போகிறது மாதிரி யாரும் தவறு இல்லை. பட் அவங்களுக்கு பிடிக்காதவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பர்சனல் வாழ்க்கையில் போய் நீங்கள் தேவையில்லாமல் பேசுறது, அப்படி இருக்காங்க இப்படி போகிறாங்க வராங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. இப்போ நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஆட்சி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, 100 நாளே பல சாதனைகளை பண்ணிட்டு மக்கள் மத்தியில் இன்னும் இமேஜ் தாறுமாறாக எகிரிட்டு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் இந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்னா எதை வச்சு போகிறது? விஜய் அவர்கள் முதலமைச்சரை நிறைய பேர்னால டைஜஷன் பண்ண முடியல. தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, மனசு குழப்பத்தில் இருக்காங்க. த்ரிஷா அவர்களும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க, போஸ்ட் போட்டிருக்காங்க, செய்கிறாங்க. அதுக்கு மேலே இப்படி வரும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே நீ பேசுகிறத பேசிட்டே போப்பா, நான் ஏன் வேலையை பார்க்க 2 பேர் வாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 2-3 வீடியோ அவரே நேரடியாக பேசி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். என்னுடைய பேரையோ புகைப்படத்தையோ எதுலையுமே போஸ்டரில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். இதற்கு பிறகு கிளப்புறாங்க அப்படின்னா 2 பேருக்கு இந்த சிண்டு முடிச்சு வரையில யாரோ ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நான் நான் ரஜினி சாரை பார்த்து தான் நான் கொஞ்சம் வளர்ந்தவேனே விஜய் சார் சொல்லியிருக்கேன். என்னுடைய தலைவர்னா அது ரஜினி சார் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு மனிதர் விஜய் சார் என்ன சொல்ல முடியும் எதிர்பார்க்குறது? ரெட்ரோ மீடியா நேயர் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷனா இருக்காரு. நான் வணக்கம்னா. வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. மகிழ்ச்சி. சமீபத்தில் நிறைய செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு நியூஸாக ஒரு மேடம் அவங்க சொல்கிறாங்களாம், கூடிய விரைவில் விஜய் சாருக்கும் த்ரிஷா மேமுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கிளாகவும் வீடியோவும் நான் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்தது. என்னடா இது இப்படி ஒரு விஷயம் நடக்க போதான்னு. கூடுதலாக அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேசுகிறவங்க த்ரிஷா மேமோட ஃப்ரெண்டு தான், அவங்க ரீசெண்டாக கூட அந்த வீடியோலலாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு இன்னும் ஷாக்காக இருந்தது. அப்படியா அப்படின்னு. சரி, உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டிக்கு தெரிஞ்சுப்போம், இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போதா? அதாவது விமர்சனங்கள் பல ரூபத்தில் வருதுங்க. அது இது ஒரு விமர்சனம் பார்த்தா நான் பார்க்க. பட் அவங்களுக்கும் ஒரு நட்பு இருக்குங்கிறதா சொல்கிறாங்களே தவிர இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போகிறது மாதிரி யாரும் தவறு இல்லை. பட் அவங்களுக்கு பிடிக்காதவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். இதை பட் அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட சஞ்சய் கல்ராணின்னு நினைக்கிறேன் சம்திங். இப்போ அவங்க பேசும்போது இதுதான் சொல்லியிருக்காங்க, அவர் நட்பாக இருக்காங்க. ஒரு பர்சனல் வாழ்க்கையில் போய் நீங்கள் தேவையில்லாமல் பேசுறது, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி போகிறாங்க வராங்கன்னு சொல்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது. பிரச்சனைகள் யாரும் போகாதீங்க, தேவையெல்லாம் விமர்சனம் பண்ணாதீங்க. விஜய் அவர்கள் வந்துட்டாங்க, அவரை பற்றின விமர்சனங்கள் பண்ணுங்கள். அவரோட ஆட்சி சிறப்பாக இருக்கா சிறப்பாக இல்லை விமர்சனம் பண்ணி அது நியாயமானது. அதை விட்டுட்டு நீங்கள் பர்சனலுக்குள்ளே இவங்க 2 பேர் லிங்க் பண்ணி பேசுகிறது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத அவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளும் அதுதான் சொல்லியிருக்கோம். நம்ம ஏன்னா நிறைய பேர் ரசிகர்கள் தெரியல, நீங்கள் பேசி 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 மக்கள் மத்தியில் போய் ஒரு பாய்சனை தெளித்து விட்டாங்க. இப்படித்தான். அதனால் அது விமர்சனங்கள் அந்த மாதிரி ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அவர்கள் கட்சியிலையும் கிடையாது, எதுலேயும் கிடையாது. ஒரு நட்பின் ரீதியாக படத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, ஒரு விழாவுக்கு வந்திருக்காங்க, அழைப்பில் வரணும்னு போகிறாங்க, அழைப்பில் கொடுக்கப்படுது, ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களும் ஒருத்தரம் பார்த்துட்டு போகிறாங்க, அப்படி தான் எடுத்துக்க முடியும் நம்ம அதை. இப்போ நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஆட்சி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, 100 நாளே பல சாதனைகளை பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் மத்தியில் இன்னும் இமேஜ் தாறுமாறாக எகிரிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் இந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்னா எதை வச்சு போகிறது? எங்கிட்டு திருமணமே முட்டு சந்தா இருக்குது, அவருக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேராக இருக்குது, மக்கள் மத்தியில் நல்ல பேர், செல்வாக்கு, பேரும் புகழமாக இருக்குது. நிறைய எதிர்கட்சியில் இருக்கவரே அவர் பாராட்டுறாங்க, சல்யூட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தரை லிங்க் பண்ணி பேசுறது அது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க ஆக்டர்ஸாக இருக்கலாம், கூட நடித்தவங்க தான், ஒரு பொண்ணு, அவர்களுக்கும் மனசு இருக்குது. ஸோ அந்த வழிகள்லாம் நிறையா இருக்கும். பட்டு அதை ஒட்டுமொத்தமாக தவிர்க்கணும். எந்த முடிவாக இருந்தாலும் நாளைக்கு மக்களுக்கு தெரியா போகுது, நீங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் என்னன்றதை மக்கள்கிட்ட ஃபோக்கஸ் ஆக போகுது. எதுவாக இருந்தாலும் அவர்களே ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ண போகிறாங்க. நமக்கு இதை இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறாங்க, நட்பில் இருக்குது, கூட நடித்த நடிகை விழாவுக்கு வருன்றாங்க, வந்துட்டு போகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா ஃபேமிலி தனியாக இருக்காங்க, ஒய்ஃப் சங்கீதா அவர்கள் லண்டன் இருக்காங்கனால இதை வச்சு தான் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அவர்களுக்கு வரப்போகிறாங்க, திவ்யா அவர்கள் படி முடிஞ்சு இப்போ கூப்பிட்டு வரப்போகிறாங்க. வந்ததுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக ஃபேமிலியை ரன் பண்ணும்போது இதுக்குள்ளே மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ கண்டிப்பாக அவங்க சங்கீதா மேம் வராங்க, லண்டன்லேருந்து வர்றாங்க. ஸோ எந்த தேதி மட்டும் தெரியல, வர்றதா இப்போ திவ்யா அவர்களையும் கூப்பிட்டு வர்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த அளவுக்கு நல்ல பாண்டிங்கன்னு தெரியும். ஒரு முறையாக டெய்லி பேசிக்கிறாங்க. அப்படிங்களா? ஆமாம். அவங்க நல்ல ஒரு ரொம்ப அஃபெக்ஷனல், பசங்க மேலேயும் சரி ஒய்ஃபு நல்ல அஃபெக்ஷனல் இருந்தாங்க. எதுவும்
பிரச்சனையில் வருது, எல்லா குடும்பத்திலையும் வர்றது மாதிரி வந்துச்சு. அப்படி தான் நம்ம எடுத்துட்டு கடந்து போகணுமே தவிர கண்டிப்பா அதை போய் பர்டிகுலராக பேசும்போது மக்கள்கிட்ட இவ்வளோ செல்வாக்குறது முதலமைச்சரை உட்கார வச்சாங்க. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். வெற்றியோ தோல்வியோ, வெற்றி பெற்றால் சந்தோஷம், தோல்வி எடுத்தால் வெற்றிக்கு பாடுபடணுமே தவிர ஒரு தரப்பை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம பேசணுங்கிறத வந்து அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சரை வந்து நிறைய பேர்னால டைஜஷன் பண்ண முடியல. தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, மனசு குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் எப்படி பேசுறதுங்கும் போது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசப்படுறதா தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாத்தையுமே கடந்து போயிடணும். நீங்கள் வெற்றிக்காக போகிறோம், மீண்டும் மக்கள் மத்தியில் நம்ம வந்து இன்னும் வந்து இடம் பிடிக்கணும். எங்கே நம்ம லூஸ் பண்ணணும், ஏன் மக்கள் மனசு வந்து நம்ம வெளில தூக்கி போட்டாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத எதிரில் இருக்கிற அத்தனை பேருமே ஃபீல் பண்ணணும். அப்போ நீ மக்கள் மனசு திரும்பி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர இப்படி ஒரு தரப்பட்டோம்னா எல்லா பேருமே வந்து எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பக்கம் இருக்குப்பா, இதெல்லாம் டிக்கெட் ஈஸி பண்ணி மக்கள் இப்படி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் முக்கியமாக விஜய் அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க, எமோஷனல் ஆகிறாங்க. பட் ஏன்னா அவங்க மனசில் போட்டு தூவி விட்டாச்சு நிறைய விஷயங்களை. அதனால் அது வந்து மீண்டும் வரணும் அவங்க. அதனால் இது விஷயம் எப்படி இருந்தாலுமே வந்து விஜய் அவர்கள் தரப்பில் வந்து ஏதோ ஒரு செய்தி வரதான் போகுது. அது வரும்போது தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னங்கிறது. அதுக்கப்புறமேலு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசலாம். அது இல்லாத போது பேசுகிறத நியாயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுடைய தோழி பேசுகிறது நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க திருச்சி அவர்களும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க, போஸ்ட் போட்டிருக்காங்க, செய்கிறாங்க. அதுக்கு மேலே இப்படி வரும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே நீ பேசுகிறதே பேசிட்டே போப்பா, நான் ஏன் வேலையை பார்க்குறேன்ட்டு போயிடுவாங்க. அப்படி தான் தோணும். நீங்கள் ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தடவை கோவம், 2 தடவை கோவம், 3 தடவை கோவம். சும்மா திட்டுங்கன்னா இவருக்கு பொழப்பே கிடையாதுப்பா, இப்படி தான் திட்டே இருப்பாங்க. அப்படி இந்த காலம் விட்டுட்டு அவங்கள்ட்ட போயிட்டே இருப்பாங்க. அவங்களே போர் அடிச்சு போகும். அப்போ அவருடைய குரலாக தான் அவங்களுடைய தோழி பேசுனதா நான் நினைக்கிறேன். அதனால் எக்ஸ்ட்ரீமாக உள்ளுக்குள்ளே போய் பேச வேண்டிய நெசசிட்டி இல்லை. எல்லாருக்குமே ஒரு மறுபக்கம் ஒன்று இருக்குது. அந்த மறுபக்கத்தை வந்து நம்ம யாருமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம பேசுகிறது மாதிரி வந்து அவங்க தரப்பில் ஒன்று பேசிட்டு என்ன பண்ண முடியும் நமக்கு? அதை இது தேவையில்லாமல் பூகம்பமாக வெடிக்கும். அது எதுக்கு அது? அதனால் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசவே மாட்டார், கேட்டுட்டுக்குவார். தேவைப்படும் போது ஒரு வார்த்தை பேசுவார், இங்கே நச்சு எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுக்கிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இதுக்கு வந்து அவருடைய தோழி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தா நான் நினைக்கிறேன். இது இனிமேல் தொடரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அது பார்க்கலாம், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்களா இல்லை கம்மா போடுறாங்களான்னு தெரியல, பார்ப்போம். அதான் இது எப்படி ஒரு கமா போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனையாக இருக்கும், இன்னொரு பிரச்சனையும் அது மாதிரி கமா போட்டுகிட்டே இருக்கு. எப்போ நான் சொல்கிறது வந்து அந்த லியோ காலகட்டத்திலேருந்து இன்னும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. லியோவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த காக்கா கழுகு கதை. ஃபஸ்ட்டு ரஜினி சார் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் விஜய் சார் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் படத்துலேயே வந்து ஒரு கழுகை வந்து விஜய் சார் அப்படி தடவி கொடுக்குற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் பெரிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க. இது ரஜினி சார் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இப்பயும் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சார் வந்து விஜய் சார் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாருன்றது அவரால் பொறுத்துக்க முடியலன்னு பேசுகிறாங்க. கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சார் வந்து கேரளாவோட கவர்னராக ஆக போகிறாரு, அண்ட் கூடுதலாக இந்த தமிழ்நாட்டோட ஓவரால் பவரை அந்த கவர்னருக்கு தான் தரப்போகிறாங்க. அப்போ விஜய் சார் வந்து ரஜினி சார் கீழே தான் ஒர்க் பண்ணணும், அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரஜினி சார் தொடர்ந்து பெரிய அளவில் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா ரஜினி சார் அப்படின்னும் போதே நம்ம எல்லாரும் கேள்விப்படுறது என்னன்னா, அவர் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன், எல்லாரையும் ஒரு ஹியூமனிட்டியோட ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு. இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்படிதான் நடக்குதுங்களா? எனக்கும் ஷாக்காக தான் இருக்குது. தேவையில்லாமல் கொளுத்தி போட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு நடிகர் கொளுத்தி போட்டால் தான் சூப்பர் ஸ்டார் போஸ்ட், அதை வந்து அவர் விரும்பி யாருனாலும் எடுத்துங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார், ரஜினி சார் முடிச்சிட்டார். அதை விஜய் அவர் விளக்கத்தை கொடுத்து முடிச்சு சூப்பர் ஸ்டார் அது ஒருத்தர் தான், ஸோ ரஜினி சார் மட்டும்தான், ஸோ தலைவர்னாலும் அவர் தாங்கிறத சொல்லி முடிச்சுட்டு அதை மேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அரசியலுக்கு விஜய் சார் வந்துட்டாங்க. அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து வர முடியாத சூழ்நிலைன்னு சொல்லி அது ஒரு முடிவு பண்ணி சொல்லிட்டார் ரஜினி சார். ஒரு 3 பக்கத்துக்கு எழுதி என்னுடைய அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, இருந்துங்க, நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டார். அதற்கு பிறகு இது பூகம்பத்தை கிளப்புறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். விமர்சனங்கள் எங்கிட்ட வருது பாருங்கள். அதான் சொல்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு 2-3 வீடியோ அவரே நேரடியாக பேசி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். என்னுடைய பேரையோ புகைப்படத்தையோ எதுலையுமே போஸ்டரில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இதற்கு பிறகு கிளப்புறாங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கு இந்த சிண்டு முடிச்ச வரையில் யாரோ ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ரைவல்ரி இருந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஏதோ ஒன்று கிளப்பி விட்டே இருப்போமே அப்படிங்கிறத. பட் அவருக்கு அரசியல் ஆசை கிடையாது, தெளிவாக சொல்லிட்டார். அப்படியே அந்த அரசியல் ஆசை இருந்தால் கூட இப்போ கூட அவர் ஆரம்பிக்கலாம். அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னமும் அதே ஒரு மாவட்ட செயலாளராக தலைவராக இன்னும் எனர்ஜியோட வயசு தான் 60 இருந்த ஆட்சியை சேவர அவருடைய பசங்க ரஜினீஸ்வரர் தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரணுன்னா கூட அவர்கள் வந்து ஆக்டிவாக வேலை செய்யறதுக்கான வேலைகளில் ரெடியாக இருக்காங்க. பட் அதை ரஜினி சார் விருப்பப்படலை. அதுதான் பார்க்கணும்.
தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் முதலமைச்சர்னால அவருக்கு டைஜஷன் பண்ண முடியலன்னா அவர் ஏதாவது வந்து சொன்னாரா முதலாட்டியாவது? யார்ட்டையும் சொல்ல கிடையாது. வாழ்த்துக்கள் சொன்னார். விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்னும் அவருடைய ரசிகர்கள் வந்து உங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி இன்னும் கேட்டு செயல்படுத்த இன்னும் சிறப்பாக அவர் பண்ண முடியுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே ஒரு மனிதர் என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? உடனே இந்த கவர்னர் ஆக போகிறாங்க, கேரளா கவர்னர் ஆக போகிறாங்க, தமிழ்நாட்டு கவர்னர் ஆக போகிறாங்க. இப்போ கர்நாடகத்தில் பிறந்தவர் அவர். அதனால் போட்டோம்னா சொந்த ஊர் கர்நாடகா, ஆனால் இந்த தமிழ்நாட்டில் கவர்னராக இருக்கலாம். இப்படிலாம் வேற பேசி அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கனால தமிழ்நாட்டு கவர்னராக போட முடியாது, அதர் ஸ்டேட்டில் தான் போட முடியும். உடனே இவங்க அவரு தான் சொந்த ஊர் வந்து கர்நாடகா ஆச்சே, பெங்களூர் ஆச்சே. அப்படி பார்த்தா அங்கே தானே அவர் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் கவர்னர் ஆகலாம்லான்னு இப்படிலாம் வேற இப்போ எங்கெங்கே சிண்டு முடிச்சு விட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. அதை ஸோ கேரளா கவர்னர் ஆக்கிடுவோம். நல்ல வேலைங்க, அவர் அடுத்த பிரதமர் அவர் தான் சொல்லாமல் இருக்காங்க. அதையும் சொன்னால் சொல்லாமல் இருக்கு. அதனால் தேவையில்லாதவர்கள் வந்து கொளுத்தி போடுற ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். இதை விஜய் சாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ரஜினி சார் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நான் ரஜினி சாரை பார்த்து தான் நான் கொஞ்சம் வளர்ந்தவேனே விஜய் சார் சொல்லியிருக்காங்க. என்னுடைய தலைவர்னா ரஜினி சார் தான் சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு மனிதர் விஜய் சார் என்ன சொல்ல முடியும் எதிர்பார்க்குறீங்க? அவர் தனியாக யாருமே இல்லாத ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு பார்த்தாரு. அவர் பாட்டு சும்மா நடிச்சுட்டு இருந்த ஒரு அரசியலுக்கு கூப்பிட்டு இழுத்ததே இவர்கள் அரசியல் கட்சி இதெல்லாம் இழுத்ததே தேவையில்லாமல் டைம் டு லீடுன்னு போட்டதுக்காக என்ன மாதிரி டார்ச்சர் நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? அப்புறம் கத்தி படத்தில் பண்ணதுக்கு தெரியும். சர்க்காரில் தான் மிகப்பெரிய விஷயத்தை கிளப்பினா, அது கூட முந்தானத்து புஷி ஆனந்தர் அவர்கள் சட்டசபையில் பேசி உடச்சிட்டாரு. பேனரை நீங்கள் கிழிச்சதுனால தாங்க இன்றைக்கி நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க, கிழிக்காமல் இருந்தால் நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க அப்படின்னு போட்டு உடச்சிட்டாரு. அருமையான ஒரு ஸ்பீச்சான்னு பார்க்குறேன் புஷி அவர்கள் பேசுனதை. ஸோ நீங்கள் படத்துக்கு படம் ஒரு போட்டு டென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மனிதன் என்ன முடியும்? நம்மளும் இறங்கி பார்த்துருவான். நினச்சாரு, இறங்கினார். 2 வருஷம் தமிழக மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சார், நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. மக்கள் மனசில் நம்பிக்கை ஏற்பட்டது இவர்கள் மேலே. கொண்டு அழகாக உட்கார வச்சிட்டாங்க முதலமைச்சராக. அவ்வளோ சுருக்கம் முடிஞ்சு போச்சு. படத்தில் நடிச்ச பாட்டு இருந்திருப்பார். நீங்கள் முதலமைச்சராகிறதே நீங்கள் தான் வர. இப்போ அப்படிங்கும்போது தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பேசி 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 சிண்டு மூட்டி விட்டு இப்படிலாம் பண்ணும்போது தான் இன்னும் ஒரு மனசில் இன்னும் வெறித்தனமாக வரும் உங்களுக்கு. இன்னும் வேறு லெவலுக்கு போகணும், நம்ம செய்யணும் அப்படின்னு. அதனால் இந்த விஷயம் கூட வந்து ரஜினி சார் படத்தில் பண்ணிவிட்டு அவர் பாட்டு அரசியல் மாட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவர் உண்டு வேலை இருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லி. இவர் முதலமைச்சர் நடந்ததுக்கு பிறகு இவர் வேலை இவர் கவனிச்சிட்டு இருக்கார். தேவையில்லாமல் 2 பேர் இதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த தாட்ஸு அந்த செய்திகளெல்லாம் உண்மை நிஜம் கிடையாது. கவர்னராங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. இருந்திருந்தால் இப்போ எதுக்காக எப்போ ஆகிட்டு போயிருப்பாரு இல்லையா? அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு ஃபோனை போட்டு மோடிச்சிக்கிட்டு அமித்ஷா கிட்டையும் பேசி நான் கவர்னர் ஆகணும், ஊபி கவர்னராக போடுங்கன்னா உடனே வாங்க சொல்லி போட்டு விட்டு போயிடுவார். இது பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு. ஆனால் அதை விரும்பலை அவர். ஒரு பீரியடு இருந்தது, 96 ஒரு பீரியட் இருந்தது, 2001 ஒரு பீரியட் இருந்தது, 2 பீரியட் இருந்தது, 2021 ஒரு பீரியட் இருந்தது. ஸோ அதை வந்து பட் ஏதோ ஒரு முதல் மிஸ் பண்ணிட்டாங்க ரஜினி சார். வந்திருந்தானா தமிழகத்தின் முதலமைச்சர் 96 இருப்பார். 2021 களத்தில் இறங்கியிருந்தாருன்னா அவர் தான் 2021 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பார். அப்போ கொரோனா வந்தது, உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படின்னு அதை வேணாம் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சேன். இல்லை, தேவையில்லாமல் சிண்டு மூட்டி விடுறதை வந்து வேணான்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஸோ அதனால் விஜய் அவர்கள் தனித்துவமாக யாருடைய ஆதரவும் இல்லாமல், எந்த கூட்டணியும் இல்லாமல், 2 பேருடைய மிகப்பெரிய எதிர்ப்புகள் எதிர்த்து நின்று தனி ஒரு மனிதனாக போராடி மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருந்து ஜெயிச்சு வந்து உட்காந்துருக்காங்க. தனிப்பட்ட வெற்றி அது அவருடைய வெற்றி. யாரும் கூட்டணிக்குள்ளே வரல, யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது, மக்களுடைய சப்போர்ட்டு தான். ஒன்றே ஒன்று மக்கள் நம்பி தான் இறங்கினார். உங்களை நம்பி தானே வந்திருக்கேன்னு சொன்னார். நம்பிக்கை மக்கள் காப்பாற்றினாங்க, உட்காந்துருக்கார். உட்கார வச்சனால இவர் வந்து 100 நாளில் பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கார், பல சாதனைகளை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்சூரன்ஸ் 5 லட்ச ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் 25 லாக் ஆயிருக்காருங்க. தமிழ் திரை இண்டஸ்ட்ரி இதுலேயே கிடையாது, அரசியலுடைய இதுலேயே இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிடலாமே. நான் 25 லட்சம் இருக்குன்னு. ஆமாங்க, வருஷத்துக்கு என்னங்க இஞ்சி போனால் எவ்வளோ செலவாங்க? 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா செலவாம ஒரு மனிதனுக்கு. பெரிய மேஜர் ஆப்ரேஷனாக கூட 15-20 லட்ச ரூபா தாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம்ண்ணா, அப்போலோ, காவேரி, மியாட் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம். பிரைவேட்லேயே அதை இன்செர்ட் பண்ணுற மாதிரி போகிறாங்க தகவல். அப்படிங்கும்போது 25 லட்ச ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த கவர்மெண்ட் ஆகுது இது முன்னாடி நடந்த கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? 5 லட்சம் 1 லட்சம் கூட ஏற்றலை. கரெக்ட். அந்த 5 லட்சத்துலேயும் நீங்கள் போனீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்கன்னா, இப்போ இதில் இது வருது, இதில் வரல, நீங்கள் இவ்வளோதான் பண்ண முடியும், 1 லட்சம் தான் இதில் வந்து கவர் ஆகும்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதை சுக்குநூறாக உடைச்சிருக்காரு. எளிய மக்களை நிம்மதியாக வாழ வைக்கணும், அதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். அவரில் சகல வசதியில் இந்த பேஸ்மெண்ட்டை கரெக்டாக போட்டு கொடுத்தோம்னா அவர் லைஃப் சிறப்பாக இருக்கும்.
அதான் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ரேஷன் கடையில் பொருட்கள்லாம் பாக்கெட்டில் வர போகிறதா ஒரு தகவல் எல்லாமே போனீங்கன்னா கடை போட்டு பைட்ட வாங்கி இப்போ போயிட்டே இருக்கலாம். சூப்பர் மார்க்கெட் எஸ், அதே தான் சூப்பர் மார்க்கெட் லெவலில் தான் கொண்டு போகிறாரு. அம்மா உணவகத்தை இந்த வேற லெவலில் கொண்டு போயிருக்காரு. புற்றுநோய் ஹாஸ்பிட்டல் இப்போ ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே முக்கியமான 4 சென்டர் விழுப்புரம் அண்டு மதுரை, கோயம்புத்தூர் இதுல ஆரம்பிக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம் உங்களுக்கு அதை. ஸோ இவ்வளோ வசதிகள் மக்களுடைய ஈஸியாக வந்துட்டு போகணும். இந்த பெரம்பூரில் வடசென்னை மாவட்டத்துக்கு 300 கோடி ரூபாய் செலவில் 400 படுக்கைகள் கொண்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாங்க. இதை விட என்னங்க வேணும்? பேஸ் மக்களுக்கு என்ன கஷ்டப்படாம ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது அவருடைய எண்ணம். அதை சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. 100 நாள் சாதனையே 10 வருஷமா பண்ண முடியுமான்னு கேள்விகள் கூட வந்து 100 நாள்ல பண்ணியிருக்காரு. அப்போ ஆட்சி 60 மாதம் 5 வருஷம் 3 மாதம் இன்னும் 57 மாதத்துல என்னென்ன பண்ண போறாரு எழுதி வச்சுங்க. சிறப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காரு. மக்கள் தலைமையில் வச்சு கொண்டாடுறாங்க. வேற எந்த விமர்சனமும் யாருமே எதையுமே விஜய் அவர்களை கிட்டவே நெருங்க முடியாங்கிறதா நான் சொல்றேன். விமர்சனம் வச்சாலும் பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். சூப்பர்ண்ணா. நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றிண்ணா.